அவர் எம்ஜிஆர் ஆள் வந்து போட்டியாக நினச்ச ஒரு 3 பேரை நினச்சார். ஒன்று வந்து ஜெய்சங்கர், இன்னொன்று வந்து பாக்யராஜ், இன்னொன்று வந்து ரஜினி. ஜெய்சங்கர் ரஜினி வந்து சொந்த வாழ்க்கையில் விளையாடணும். தோல்ல இருக்க துண்டறா டேய் என்னடா பண்றீங்க? பேசுறா கண்ணால பேசுறா. இவரை பார்க்கறதுக்கு ப்ரொடியூசரோ ரசிகர்களோ யார் வந்தாலும் இவங்க பண்ற ரகளை தாங்க முடியும். யாரையும் உள்ள விட மாட்டேன். ஒரு நாள் பொறுத்து பார்த்தாரு. ராம்தாஸ் அப்போ வந்து பவர்ஃபுல் லீடர். எங்கள் தமிழ்நாட்டு வீரப்பனை வந்து இப்போ கேவலமாக பேசின ரஜினிங்கிற கன்னடக்காரன் மன்னிப்பு கேட்குது. பாபா படம் வந்து பெரிய ஆர்ப்பாட்டமான அட்டகாசமான விளம்பரத்தோட ஒரு வார பத்திரிக்கை ஸ்பெஷல் இஷ்யூலாம் போட்டு அந்த படத்தினுடைய ஸ்டில்ஸோ எதையுமே வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அந்த வார பத்திரிக்கை தன்னுடைய போய் தான் வச்சுக்கிச்சு. அதே அந்த படையப்பா படத்திலேயே தங்க பஸ்பம் சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ளதான் அப்படிங்கிற வரியுமே அது வைரமுத்து எழுதின வரிகள். அது அவருடைய ஆத்திரத்தை அவர் தீர்த்துக்கிட்டாரு. இந்த ப்ரொடியூசர்ஸை தாண்டி நிறைய பிரச்சனைகள் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து மூவிக்கு கொடுத்தாங்க. இவர் படத்துக்கு கொடுக்கல, இன்னும் சொல்ல போனா கமல் படத்துக்கு கொடுத்தாங்க. கமல் படத்துக்கு அம்மா அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க போ அப்படின்ட்டாங்க. உடனே விஜய்க்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்பா அரசியலுக்கு வந்து அம்மாளுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. கட்சியை கழிச்சிட்டான். அந்த விஜய் தான் இப்போ வந்து கட்சியை நடத்துறாரு. நானே வருவேன். அன்னைக்கு எங்கப்பா போனேன் சார்? ஜெயலலிதா அம்மையார், ரஜினிகாந்த் இவங்களுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததா வந்து நிறைய பேசப்பட்டுட்டு இருந்தது. ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து படையப்பா படத்தில் வரக்கூடிய அந்த நீலாம்பரி கதாபாத்திரம் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்காகவே எழுதப்பட்ட ஒன்றா சொல்கிறாங்க இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரிசம்பிளன்ஸ் நிறையா வந்துருச்சு. அது அவங்கக்கிட்ட பழகுனவங்களுக்கு தெரியும். அதை அவங்கள நினச்சி தான் அதை எழுதியிருப்பாங்களே இருக்கும். ஏன்னா அவங்கள பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். யாரையும் ஒரு மாதிரி அதாவது அதை வந்து நான் வந்து ஒரு வளர்ந்த விதம். அந்த நான் அவங்கக்கிட்ட நிறைய பழகி இருக்கிறேன். அவங்கக்கிட்ட வந்து ஜாக்கிரதையாக பேசிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அவங்கள வந்து மட்டம் தட்டுற மாதிரி பேசிங்கன்னா பாஞ்சிடுவாங்க. ஒரு தடவை எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக ஒரு தடவை நிறையா தடவை மாட்டியிருக்கேன். மறக்க முடியாத ஒரு இதுனாக்கா பேசிக்கிட்டே இருக்கும்போது டாக்டர் சார் அப்படி தான் கூப்பிடுவாங்க. டாக்டர் சார் நான் நிறக்கூடம் தழும்ப மாட்டேன். வாயை மூடிட்டு இருந்துருக்கலாம். அப்படி இருந்துட்டு அப்புறம் நான் எனக்கு அடையாளமே கிடையாது. காலி கூடம் கூட தழும்பாது மாட்டேன். நாக்கில் சரஸ்வதி தாண்ட வாடுறேன். ஒரு முகம் அந்த செவந்த மூஞ்சி செக்கச்செவல் மாறிடுச்சு. நான் காலி கூடமா அப்படின்னா உயிரோட போனால் போதுங்கிற அளவுக்கு. அப்புறம் அவங்களே செட்டில் ஆகிட்டான். அன்றைக்கி தான் பார்த்தேன் அந்த ரௌத்திரம்ங்கிறத தன்னை கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து அவங்க அதாவது தன்னை விமர்சிக்கிறத அவங்க லைக் பண்ணதே கிடையாது. புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். இது தப்புமான்னு சொல்லவே கூடாது. நீங்கள் பார்த்தீங்கம்மா அதை தான் நீங்கள் சொல்கிறதுக்கு ஆமாம் போட்டுரும். வாஜ்பாய் அரசாங்கத்தை கவுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிடுச்சு. எவ்வளவோ பேர் சொன்னாங்க, அம்மா இது வந்து ஒரு பெரிய விஷயம், தேசத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னா கிடக்கு. நத்திங் டூ. கவுத்து மட்டும் தான் நம்ம வேலை பார்த்தோம். வாஜ்பாய் உலக புகழ் பெற்ற மனிதர். அல்பத்தனமான காரணத்துக்கு என்ன கேட்காம மந்திரி சபை இப்படி அமைக்க பதவிக்கு வரும்போதே இப்படி போட்டுக்கிறாங்கன்னா பதவிக்கு வந்தாலும் என்ன செய்வார்கள்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு. உடனே வாஜ்பாய் போய் அவங்க சப்போர்ட் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மந்திரி சபை ராஜினாமா பண்ணிட்டு விட்டார். 13 நாளில் பை எலெக்ஷன் வந்தது. அந்த மாதிரி ஒரு முன்கோபம் ரொம்ப மிக அதிகம். அதுக்கு காரணம் என்னென்னா ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு இருந்த சோதனைகள், மகத்தான சோதனைகளை தான் அவங்க வளர்ந்தாங்க. அது எங்களுக்கு தெரியும். சோதனைக்கு பிறகு எதிர்பாராத ஒரு பெரிய திருப்பம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு செல்வ செழிப்பு. தெரியல எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. அடுத்தபடி இந்த செல்வ செழிப்பு வந்தபோது அவங்கள யாரெல்லாம் அவங்கள தூக்கி உதாசீனப்படுத்திட்டு போன சொந்தங்கள் பூரா வீட்டுக்குள்ளார வந்து அவங்க அத்தனை பேர் அந்த மலை ஏமாத்த இடிஞ்சு போயிடுச்சு. சொந்த அண்ணன் கூட பிறந்த பிறப்பு சொல்லக்கூடாது. அந்த 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 அண்ணன் வந்து அந்த மலைக்கு பெரிய விரோதியாக மாறும். இறப்பு கூட போய் ஒரு 2 நிமிஷம் தான் நின்னாங்க, திரும்பி விட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பம் அவங்களுக்கு பாதிப்பு கொடுத்துச்சு. நீங்கள் அந்த பொண்ணு சொல்லுது,
வீட்டில் குழந்தை மாதிரி வச்சுருந்தாங்க அந்த பொண்ணை. தன்னுடைய மகன் மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க எல்லா இடத்துக்கும். அவங்க போட்ட ஆட்டத்தில் தான் சேர்த்தவே இல்லை இது பண்ணாமல். இன்னைக்கு வருது சொல்லுது எனக்கு நான் தான் உரிமையாளர் வந்துருச்சு. நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க பாட்டியெல்லாம் என்ன ஆட்டம் ஆடினாங்க, அது அண்ணன் மாமியார் எல்லாம் தெரியும். அந்த சோதனைகள் தான் அவங்கள வந்து அந்த மாதிரி மாற்றிச்சு. ரஜினிகாந்துக்கு வந்த பிரச்சனை என்னன்னா, ரஜினிகாந்த் வீட்டை தாண்டி தான் போயஸ் கார்டன் வீடு, 3 வீடு, அடுத்த வீடு, அதுக்கு அடுத்தது போயஸ் கார்டன், அவங்க வேதா இல்லம். அந்த ரோட்டில் யாருமே போக முடியாது எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுச்சு. போயஸ் கார்டனில் இவங்க வேதா இல்லத்துக்கு நேர் எதிரில் இருந்த ஒரு பெரிய பாஷ் ஃப்ளாட்டில் இலங்கையை சேர்ந்த ஒரு தொழிலதிபருக்கு அவங்க வீடு அங்கே இருந்தது. அவங்க வந்து அங்கே தங்குவாங்க. நான் அவங்கள பார்க்குறதுக்கு அங்கே போகிறேன், திரும்புகிறேன், வண்டியை நிறுத்திட்டாங்க. யார் நீங்கள், இங்கே ஏன் வந்தீங்க? நான் யார் என்னன்னு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேட்டேன். இது யார் வீடு தெரியுமா? எது அப்படி, இது யார் வீடு அப்படின்னு. இவது இருந்துட்டு போகுது, இதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் இங்கெல்லாம் வரக்கூடாது, செருப்புல என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் தான் அந்த இன்னொரு செக்யூரிட்டி வந்த அப்புறம் தான் என்ன யாருன்னு தெரியுது. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்துட்டு சாரி சார் அப்படின்னு. அப்புறம் தான் வந்து சொன்னேன், அந்த ரோட்டில் போக விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறார். ரோடே அவங்க அந்த செலோன்காரர்கிட்ட போனால், சார் இருக்க முடியல சார், இந்த இடத்துல இந்த அம்மா இருக்குன்னு தெரிஞ்சால் நான் வந்தே இருக்க மாட்டேன் சார். அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, யாருக்கோ வச்ச ஒரு வெடிகுண்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி வச்சுட்டாங்க. இவங்க வீட்டுக்கு பின்னாடி மணிரத்னம் வீடு, டைரக்டர் மணிரத்னம் வீடு, இந்த பக்கம் ரஜினிகாந்த். இவங்க 2 பேரும் ஆடி போயிட்டாங்க. ரஜினி அதில் தான் பயந்துட்டார். இந்த மாடு வெடிகுண்டு வைக்க வச்சா நம்ம மாட்டிக்குவோம். 2வது என்ன ஆச்சுன்னா, இவரை பார்க்கறதுக்கு ப்ரொடியூசரோ ரசிகர்களோ யார் வந்தாலும் இவங்க பண்ணுற ரகளை தாங்க முடியல, யாரையும் உள்ள விட மாட்டேன். ஒரு நாள் பொறுத்து பார்த்தாரு. அந்த ரோடு எண்டில் வந்து சோழா ஹோட்டல்கிட்ட வந்து ஒரு சேரை போட்டார், உட்காந்தார். இந்த ரோட்டில் நடக்கிறதுக்கு சுதந்திரம் கிடைக்கிறவொன்னு நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி ரோட்டில் உட்காந்துட்டேன். ரோட்டில் உட்காந்த உடனே கூட்டம் பயங்கரமாக கூட்டிடுச்சு. அப்புறம் தான் போலீஸ் வந்து எல்லாம் கெஞ்சி கேட்டு, அதுக்கப்புறம் தான் ரஜினிக்கு, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இதெல்லாம் இந்த வீட்லேயே இருக்க முடியாமல் மகாபலிபுரம் ரோட்டில் ஈசிஆர் ரோட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸை இது பண்ணிட்டு பெரும்பாலும் அங்கே தான் இருந்தார். இந்த 1996 நடந்த அந்த தேர்தல் அப்போ கூட ரஜினி அவர்கள் பேசின சில வார்த்தைகளால் தான் அதிமுக வந்து ஜெயிக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஜெயிச்சதுக்கு அது ஒரு அது எப்போதுமேம்மா இந்த 3% காரணங்க கிட்ட இருக்கிற பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணணும்னா, திராவிட இயக்கம் ஜெயிச்சதாவே வந்துடக்கூடாது. 67 ஆட்சிக்கு வந்தாங்க, துப்பாக்கி சூடு நடந்துருச்சு எம்ஜிஆருக்கு. அந்த துப்பாக்கி சூட்டினால தான் ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு அண்ணாவால் ஜெயிக்கலை, அந்த துப்பாக்கி சூட்டினால தான் ஜெயிச்சது, இப்படி தான் எழுதுவாங்க. 71 ஜெயிச்ச போது வாய மூடிக்கிட்டாங்க. இவங்களெல்லாம் சேர்த்து அடித்து தொலைச்சி கட்டிவிட்டு தான் வந்தாங்க. எப்போ வந்து திமுக ஜெயித்தாலும் திராவிட இயக்கம் ஜெயித்தாலும் அதுக்கு காரணம் இது இல்லை. இது அந்த ஜெயலலிதா அந்த தடவை தோற்றதுக்கு இது என்னாச்சுன்னா, மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்ட்டு போனார். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா தோப்பாங்கிறது உலகத்துக்கே தெரியும். உடனே என்ன பண்ணாங்க, ரஜினி சொன்னதுனால தான் ரஜினி அதை நம்பிட்டு தான் இவர் வந்து கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு நம்ம பெருசாக வந்து தெரிஞ்சது. அவருக்கு எப்போ விஷயம் தெரிஞ்சதுன்னா, பாபா படம் வந்து தேவையில்லாமல் வீரப்பனை வந்து சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்கிறீங்கன்னா, அந்த வீரப்பனை வந்து கேவலமாக பேசிவிட்டார். ராஜ்குமாரை கடத்துறதுக்காக தன்னுடைய கன்னட பாசத்தை காட்டினார். ராம்தாஸ் அப்போ வந்து பவர்ஃபுல் லீடர். எங்கள் தமிழ்நாட்டு வீரப்பனை வந்து இப்போ கேவலமாக பேசின ரஜினிங்கிற கன்னடக்கார மன்னிப்பு கேட்குது. ரஜினி லைட்டாக எடுத்துட்டார். என்ன பண்ணிடுவாங்க, பாபா படம் வந்து பெரிய ஆர்ப்பாட்டமான அட்டகாசமான விளம்பரத்தோட ஒரு வார பத்திரிக்கை ஸ்பெஷல் இஷ்யூலாம் போட்டு, பாபா கூல்ட்ரிங்க்ஸ், பாபா கீ செயின், பாபா டிஷர்ட், இவ்வளவும் கலைஞர் தலைமையில் படம் வெளியிட்டு விழா பயங்கரமாக. அந்த படத்தினுடைய ஸ்டில்ஸோ எதையுமே வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அந்த வார பத்திரிக்கை தன்னுடைய போய் தான் வச்சுக்கிச்சு. அவ்வளவுக்கு அட்டகாசம். படம் வந்தது அன்றைக்கி தான் இவர் வீரப்பனை பற்றி பேசினார். மன்னிப்பு கேட்கலாம் தொலைஞ்சு அப்படின்ட்டார். படம் போடுறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினர் வந்து பயங்கரமாக ரகலை பண்ணுறாங்க. போலீஸ் போட்டாங்க. யார் வருவா தேட்டருக்கு? போனால் உயிருக்கே ஆபத்து வந்து பாண்டிச்சேரிலையும் கடலூர்லையும் என்ன பண்ணிட்டாங்க, பாபா படம் சூடு அப்போ வந்து இது தானே ஃபிலிம் கேன் தானே எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
ரிலீஸ் ஆக கூட பட்டு போட்டாங்க. ரஜினியினுடைய ரசிகர்கள் எங்கே போனான்னே தெரியல. படம் 3 நாள் காலி ஆயிடுச்சு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது, ஆபத்துன்னு வந்தாக்கா நம்ம ரசிகன் இருக்க மாட்டான், அவன் சினிமா தான் பார்ப்பான், ஆபத்துன்னு வந்தால் அடையாளம் தெரியாமல் போயிடுவான்னு தெரிஞ்சுது. அன்னைக்கு அவருக்கு தெளிவாயிட்டார். அன்னையிலேருந்து இவனை நம்பி அரசியலுக்கு வந்தாலும் நம்ம காலி ஆகிடுவோம். பாபா படம் தான் அவருக்கு அந்த இதை கொடுத்துச்சு. அவரை மிரட்டுறதுக்காக சில சமயங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து உடனே சில பற்றெல்லாம் போட்டுட்டு கொரோனாவில் படுத்துட்டேன்னு இது பண்ணார். அப்போ வந்து பிஜேபி வந்து அவர் வந்து எவ்வளோ தொந்தரவு பண்ணாங்க. இந்த குருமூர்த்திங்கிற ஒரு ஆள் வந்து மிரட்டியெல்லாம் இது பண்ணார். உடம்பு சரியில்லாமல் படுத்ததுக்கப்புறம் வந்து அந்த படத்தையே கேன்சல் பண்ணார். ஜங்குபாய்ங்கிற படத்தையே கேன்சல் பண்ணிட்டார். ஜங்குபாய் ஏதோ ஒரு படம், அந்த படத்தையே கேன்சல் பண்ணார். அப்போ என்ன சொல்கிறார், நம்ம தலைவர் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்காரு, இந்த பிஜேபிக்காரன் வந்து அவர் தொந்தரவு பண்ணுறான்டான்னு நெகட்டிவ் ப்ரொபகண்டா வந்து பாருங்கள். பிஜேபி தான் மரியாதையை வெளிப்படுச்சு. புத்திசாலித்தனம் இல்லாதனால தான் இன்றைக்கி விஜய் அவங்கக்கிட்ட மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் ரஜினிக்கு அது அப்போ வந்து நடந்தது. பட் அதுக்கு மேலே அவர் ஆனால் கடைசியாக வந்து அந்த மாதிரி எலெக்ஷன் நின்றும்போது போலிங் பூத்துலேயே வந்து என்ன சொன்னால் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டேன்னார். அதையும் சொல்லிட்டார். சார் இப்போ ரஜினிகாந்த் ஜெயலலிதா அம்மையார் இவங்க 2 பேருக்கு நடுவில் எங்கே சார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச பிரச்சனை? இதுதான் மெயினாக வந்தது. மற்றபடி எம்ஜிஆருக்கும் அவருக்கு மத்தியில் நிறைய தகராறுகளாக இருந்தது. அதை வந்து அந்த மாதிரி பிரச்சனை. அதே அந்த படையப்பா படத்திலேயே தங்க புஷ்பம் சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ளதான் அப்படிங்கிற வரியுமே அது வைரமுத்து எழுதின வரிகள். அவருடைய ஆத்திரத்தை அவர் தீர்த்துக்கிட்டாரு. சொல்றாங்களே தங்க புஷ்பம் சாப்பிட்டவனு மண்ணுக்குள்ளேன்னு போட்டாரு. அது அவருடைய இது வரிகள். தங்க புஷ்பம் எவ்வளோ பேர் சாப்பிட்டா அதை நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், இப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம். பட் அந்த படத்தில் வந்து அந்த நீலாம்பரி கேரக்டர் வந்து ஓரளவுக்கு ஜெயலலிதா அம்மையாருடையது. நீங்க முன்னாடியே சொன்னதுதான், இந்த ப்ரொடியூசர்ஸை தாண்டி நிறைய பிரச்சனைகள் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து மூவிக்கு கொடுத்தாங்க, படம் ரிலீஸ் அப்ப படத்துக்கே நிறைய வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. இவர் படத்துக்கு கொடுக்கல, இன்னும் சொல்ல போனா கமல் படத்துக்கு கொடுத்தாங்க. கமல் படத்துக்கு, விஸ்வரூப படத்துக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க. அதே மாதிரி விஜயனுடைய சில படங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்தாங்க. அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்ச உடனே அந்த மாதிரி கிளீனாக நிறையா தொந்தரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் வந்து வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு மேடம் பார்க்கணுன்றாங்கன்னு சொல்லிட்டு காலைல 11 மணிக்கு வரவழைச்சாங்க. 11 மணிலேருந்து 4 மணி வரலும் உட்காந்துருந்தார். பார்க்கல அந்த அம்மா அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க, போ அப்படின்ட்டாங்க. உடனே விஜய்க்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்பா அரசியலுக்கு வந்து அம்மாளுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. கட்சியை கழிச்சிட்டாங்க. அந்த விஜய் தான் இப்போ வந்து கட்சியை நடத்துகிறாரு. நானே வருவேன்னார். அன்றைக்கி எங்கேப்பா போனேன்? உடனே உங்கள் அப்பா வந்து கட்சியை கலைக்க சொன்னியே, ஏன் கலைக்க சொன்னேன்? இப்போயே அன்றைக்கி ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கி 10-15 வருஷம் ஆகிருக்கும். எவ்வளோ பெரிய கட்சியாக வந்திருக்கலாம். ஆக அவருக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவரை மிரட்டுறாங்க. இப்போ அன்னைக்கு ஜெயலலிதாவும் இவங்கெல்லாம் எப்படி மிரட்டினாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி பாஜக மிரட்டுறதால தான் இன்றைக்கி பாவம் அவர் வந்து மாட்டிட்டு முடிக்கிறார். இவங்க வந்து பின்னாடி இருக்கிற செல்வாக்கை வச்சுக்கிட்டு தனக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கைது பண்ண போது என்ன பெருசாக இது செலவு பண்ணாக்கா யாருக்கு வேணாலும் ஆள் வருமா? தவ இந்திய அரசியலே இப்போ என்னன்னா காசு செலவு பண்ணுறது. இந்திய அரசியல் உலக அரசியலே அப்படித்தான். செலவு பண்ணிங்கன்னா தொண்டர்கள் வருவான். தொண்டைங்கிறவன செலவு பண்ணால் தான் வருவோம். இப்போ எங்கள் காலேஜில் இருக்காங்க ஈவெண்ட் மேனேஜர்ஸும் இருக்காங்க. ஒரு கட்சி கூட்டம் நடத்துனீங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க போகிறாரு, கூப்பிட்டுங்களா, பார்க்குறீங்களா, எவ்வளோ பேர் வேணும், எந்த இடத்துல மீட்டிங் நடத்த போகிறீங்க, எத்தனை இடத்துல கொடி நடணும், எத்தனை பேர் பேச போகிறாங்க, எவ்வளோ கூட்டம் வேணும், எல்லாம் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா இட் வில் பி அரேஞ்ச்டு. எனக்கு எப்படி தெரியும்னா இதனால தான் தெரியும். எங்கள் காலேஜில் 4 பேர் இருக்காங்க ஈவெண்ட் மேனேஜர்ஸ். நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, உங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா கூட்டம்லாம் எத்தனை கோடின்னு கேட்பாங்க. 1.5 கோடியா 2 கோடியா கூட்டமே. அதனால தான் உங்களுக்கு தமிழ்நாட்டு எந்த கட்சி ஆரம்பித்தாலும் 1.5 கோடி பேர் இருக்குன்னு சொல்கிறது காரணம் ஈவெண்ட் மேனேஜர் 1.5 கோடி பேரை கூட்டுவோம். அந்த நம்பர் ஃபிக்ஸட் நம்பர், அதுக்கு மேலே முடியாது. அப்புறம் நீங்கள் எந்த நல்லபடியாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, ஸ்பீச்சை முதல்ல கொடுத்துட்டீங்கன்னா எங்கே கை தட்டுங்கிறது கூட அவங்க ஏற்பாடு பண்ணிடுவோம். கை தட்டுறது எப்போ, எந்த இடத்துல கை தட்டுங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். பின்னாடி இருந்துட்டு ஒரு நாள் இப்படி கை தூக்குவோம், உடனே கை தட்டுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நான் கல்லூரியில் படிக்கும்போது நானே அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு அரசியல் நடத்துறது இதெல்லாம் அடிப்படை தேவை. கையில காசு இருந்ததுதானே தலைவர். காலேஜ் சமயத்துல நீங்களும் ஒரு மினி அரசியல்வாதியா இருந்திருக்கீங்க. பார்த்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறமா. ஒரு டாக்டரா இருக்கிறதுனால எல்லாருமே என்ன வந்து பாக்குறாங்கம்மா. நான் சந்திக்காத ஆட்களே கிடையாது. அடித்தட்டுல இருந்து மேல்தட்டு வரல எல்லாரும் என்கிட்ட பேஷண்டா இருக்காங்க. பேஷண்ட் மாத்திரம் இல்லை, பல ஆலோசனைகள். செக்ஸாலஜிஸ்ட்ங்கிற முறையில் பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டவர்கள், வெறும் நோய்க்காக வர்றது மாத்திரம், மன அழுத்தத்தின் காரணமாக வர்றவங்களாம் என்கிட்ட இருக்காங்க. அதனால் அவங்ககிட்டலாம் பழகி தெரியுது. 2வது ஒரு அரசியல்வாதி வீட்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து போகிறவங்களாம் யாருன்னு நான் பார்த்துருக்கேன். எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தார், சபாநாயகராக இருந்தார். பெரிய பெரிய கூட்டமெல்லாம் வந்து உட்காருவாங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எனக்கு தெரியும், பெரிய பெரிய நடிகர்கள் எனக்கு தெரியும்.
பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் எனக்கு தெரியும், என்கிட்ட வந்து நெருக்கமாக பழகிட்டு போயிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் எனக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்கு தெரியும். அந்த அனுபவத்தை தான் நான் பகிர்ந்துக்கிறேன். அதான் போடுவானுங்க எனக்கு வந்துட்டான் அந்த கிழமை உருட்டுறான் பார், இவனுக்கு தெரியாதா கிடையாது. என்ன பண்ண சொல்கிறேன் எனக்கு தெரியுது. நீ என்னை பார்த்து வைத்தறிச்சல் பட்ட நான் என்ன பண்ண முடியும்? ஆதாரங்கள் இருக்குது. ஒரு சீசனில் வந்து சீமான்லேருந்து என் பேரை சொல்லி தானே திட்டினாங்க. என் பேரை கெடுக்கிறதே வேலையாக போச்சு இந்த காந்தராஜுக்குன்னாரு சீமான். ஏன்னா நான் எப்போ அவர் மேலே கோச்சிக்கிட்டேன் இதே டேபிளில் தான். என்னுடைய மாணவி சுபத்தாகினிங்கிற பெண் வந்து அவருக்கு வந்து ஒரு செக் எழுதுச்சு. செக் எழுதிக்கிட்டு இருக்கு உட்காந்துக்கிட்டு. செக்கை யாருக்குமா எழுதிக்கிட்டு இருக்கு? ஐயா செக் எழுதுற சார் யாருக்குன்னு இந்த ஒரு அவருக்கு நீ என்னத்துக்கு எழுதுற அப்படின்னு. எனக்கு அவர் யார் அவ்வளோ தெரியாது. எனக்கு அப்போ பிரபாகரன் கூடவே இருந்தவர் சார் அப்படின்ச்சு. எந்த பிரபாகரன்? ஈழ பிரபாகரனோட இவர் இருந்தாரா? ஏன் சார் இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையம்மா. உங்களுக்கு என்ன சார் தெரியும்? என் வீட்டுக்கு எழுத்து அப்படி தானே இருந்தார் பிரபாகரன். நேர் எதிர் இல்லைம்மா. காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டுக்கு தான் வந்து சாப்பிட்டு போவார். நான் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. நானும் அவரும் ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட், அவர் உமா மகேஸ்வரர் இன்னொருத்தர் 3 பேர். காலையில் 8 மணிக்கு நான் புறப்படுறதுக்கு முன்னாடி வந்து காலையில் என்னோட டிஃபன் சாப்பிட்டு என்னோட காரில் ஏறிட்டு வந்து இது 4th கோட்டை ஸ்டேஷன்கிட்ட இறங்கிக்குவாங்க. அவ்வளோ பழக்கம் எனக்கு. இவரை நான் பார்த்ததே இல்லையான்னு. ஏன்னா அவங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி போடுறதுலேருந்து கேஸ் கனெக்ஷன் வாங்கி கொடுத்ததுனா என் கணக்கில் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க போகிறதே 2 வீடு, என் வீட்டுக்கு ஒன்று புலமைப்பத்தன் வீடு. அவங்களுக்கு குடி இருக்கிறதுக்கு வீடு கொடுத்தவர் வந்து நெடுமாற. இவங்க தானே தெரியும் இவர் யார் இந்த ஆளுன்னு. அப்புறம் பார்த்தா பிரபாகரனுக்கு துப்பாக்கியில் சுட கற்றுக் கொடுத்தது நான் தான், கப்பலோட்ட கற்றுக் கொடுத்தது நான் தான், ஆமக்கறி வாங்கி கொடுத்தது நான் தான், முட்டை ஆட்டிக்கிட்டு போகிறாரு. அப்புறம் தான் சொன்னேன் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் பார்த்ததுக்கான ஆதாரத்தை காட்ட சொல்லி பார்க்கலாம். அப்புறம் தான் வருது எனக்கு லண்டன்லேருந்து வருது, அமெரிக்காவிலேருந்து வருது. எங்களை ஏமாற்றிவிட்டாங்க. அவர் போல மண்ணை போட்டேன், தேவையெல்லாம் பண்ணிவிட்டேன். அதனால் அதை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் பிரபாகரன் பேர் அப்படி கெடுத்ததை என்னால் ஏற்றுக்க முடியும். அதனால தான் அவருக்கு எகேன்ஸ்டாக பண்ணேன். எனக்கும் அவருக்கு பற்றி எந்த தனிப்பட்ட இதோ எதுவுமே கிடையாது. சார், எம்ஆர் வீரப்பன் அவங்கள சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் கூட போயிட்டு இருந்தது இல்லையா? படையப்பா படத்தோடைய 100வது நாள் வெற்றி விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி அதனால வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து எம்ஆர் வீரப்பன் அவர்களை வந்து பதவியிலிருந்து அதுக்கு முன்னாடியே வந்தது. எம்ஜிஆருக்கு ரஜினிக்கு ஒத்து வராமல் போன போது ஆரம்பி வந்து பெரிய ப்ரொடியூசர், சத்யா மூவிஸ் எல்லாம் அவருக்கு தான். இது எம்ஜிஆர் படங்கள்லாம் அவர் தான். பெரிய பெரிய படங்கள் ரிக்ஷாக்காரன் எல்லாம் அவங்க எடுத்த படம். எம்ஜிஆருக்கு மேனேஜராக இருந்தவர் அவர். அப்போ வந்து ரஜினிக்கு எம்ஜிஆருக்கு தகராறு இருந்தபோது ரஜினி வச்சு படங்கள் எடுத்து 3 முகம் இது மாதிரி படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ அவர் ரஜினியை வச்சு வரிசையாக படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கார். எம்ஜிஆருக்கு விட்டு ரஜினி வச்சு எடுக்கக்கூடாதுன்னு கமலை வச்சு காதல் பரிசு இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தார். அதெல்லாம் சரியாக போகல. அதில் வந்த தகராறில் ஏதோ காரணத்தில் ஆர்மி வந்து எப்போவுமே ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணதில்லை. ஏன்னா அவர் முதலாளியாக இருந்து எடுத்த படம் காவல்காரன் படமெல்லாம் அவர் தான் எடுத்தார். அவர்கிட்ட நடிகையாக இருந்தவர். அதனால தான் முதலாளிங்கிற ஆட்டிடியூட் அவருக்கு கொஞ்சம் இருந்தது. அந்த அம்மாளுக்கு அந்த ஃபீலிங் இருந்தது, நம்ம காசு கொடுத்தவங்கிற ஃபீலிங் அந்த அம்மாளுக்கு இருந்தது. அது அந்த கோபம் வந்து. ஆனால் கட்சியில் வந்து அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவருக்கு பதவி கொடுத்தாங்க. சந்தர்ப்பம் கிடைச்ச போது வெளியமிச்சாங்க. அதனுடைய இது வந்து ரஜினி வந்து ஆரம் வீரப்பனுடைய ஆஸ்தான நடிகர் முறையிட அந்த மாளுக்கு அந்த ஒரு கோபமும் இருந்தது ரஜினி மேலே. இந்த பதவியிலிருந்து தூக்குனது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரீசெண்டாக கூட அந்த அது எம்ஜிஆருக்கு அவருக்கு நடந்தது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கும் அவருக்கு. கோயம்புத்தூரில் சங்கர் குரு ஹோட்டலுங்கிற ஹோட்டலில் ரஜினியை போட்டு ஒரு ஒளி பண்ணிட்டார். பொழைச்சா போதுங்கிற அளவுக்கு தப்பிச்சார். அது வந்து அது வந்து லதா கூட அவருக்கு இருந்த கனெக்ஷன். அதை வந்து சன் டிவி பேட்டியில் வந்து 2 பேரும் பேச்சுக்கு போது சொன்னாங்க, உங்களுடைய முதல் காதல் எதுன்னு அந்த மாதிரி கேட்குது. இவர் சிரிச்சுக்கிட்டே மழுப்பிக்கிட்டு பதில் சொல்லிட்டார். அதெல்லாம் ஒரு காலம். அவர் எம்ஜிஆர் ஆள் வந்து போட்டியாக நினச்ச ஒரு 3 பேரை நினச்சார். ஒன்று வந்து ஜெய்சங்கர், இன்னொன்று வந்து பாக்யராஜ், இன்னொன்று வந்து ரஜினி. ஜெய்சங்கர் ரஜினி வந்து சொந்த வாழ்க்கையில் விளையாடணும். பாக்யராஜ் வந்து தொழில் முறையில் விளையாட்டார். அந்த 7 நாட்கள் ஒரு படம் எடுத்தார். எம்ஜிஆர் முழுக்க கிண்டல் பண்ணி எடுத்த படத்தை பாருங்க தெரியும்.
பாலக்காட்டிலேருந்து ஒரு மாதவன் நாயர்னு ஒருத்தன் வர்றான், ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லாத ஒரு ஆள், மியூசிக் டைரக்டர்னு வர்றான். இந்த இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுங்களா? பாக்யராஜ் இன்ட்ரோடக்ஷன் அந்த படத்தில் ரோட்டில் வருவார், கூட ஒரு எருமாடு வந்துட்டு, ரோட்டில் ஒரு எருமாடு மேய்ச்சிக்கிட்டு அது கூட வந்துக்கிட்டு இருக்கு. எருமாடு மாதிரி இவன் அப்படின்னு தான் இன்ட்ரோடக்ஷனே. கூட ஒரு பையன், ஒரு 10 வயசு பையன், 2 பேர் வருவாங்க. ஹார்மோனியம் போட்டு தோளில் போட்டுக்கிட்டு வருவாங்க, சினிமா சான்ஸ் கேட்டுக்கிட்டு வருவாங்க. ஒரு வீட்டில் வந்து அந்த கூரைக்கு மேலே ஒரு இருக்கிற அந்த டெரேஸில் அவங்களுக்கு ஒரு குடிசை இருக்கும். அந்த குடிசையில் வந்து இவங்க குடியிருப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு அழகான பெண் அம்பிகா அந்த வீட்டில் இருக்குது. இவர் மேலே ஆசைப்பட்டுடுது, காதலை உண்டாயிடுது. இந்த ஆள் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் இந்த பாப்பா. ஆனால் இது உருகி காதலிக்குது. ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாத ஆளுங்கிறதுனால அவங்க அப்பா பார்த்து ஒரு டாக்டருக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறார். ராஜேஷ் நடிப்பார் அந்த ரோல். டாக்டருக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு தான் டாக்டருக்கு தெரியுது இவனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. டாக்டர் என்ன நினைக்கிறாலும் அவங்ககிட்டயே நான் ஒன்று ஒப்படைச்சிட்றேங்கிறதுக்கு பிளான் பண்ணுவார். அது மாதிரி கதை போகும். அதில் இப்போ எம்ஜிஆர் அதை பார்த்துட்டு என்னன்னா தன்னை கேவலப்படுத்தி எடுத்திருக்கார். அதனுடைய அந்த படம் சூப்பர் சக்ஸஸாக ஓடி எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் இருந்த பல பேர் வந்து பாக்யராஜ் மன்றமாக போயிட்டார். உடனே இவர் என்ன பண்ண தெரியுமில்ல, என்னுடைய சினிமா வாரிசு யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய சினிமா வாரிசு பாக்யராஜ். அந்த நேரத்தில் என்னுடைய முதல் மனைவி இறந்து போனாங்க. சுடுகாடு வரணும் போனார் கூட எம்ஜிஆர். அந்த அளவுக்கு அவர் மேலே போயிட்டார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சரி, இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஆனால் கடைசியாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாரை ஒரு டைமண்டோடு ஒப்பிட்டு அவ்வளோ நல்ல விஷயம். கடைசியாக ஓட்டு போட்ட போது ஜெயலலிதா கடைசியாக எலெக்ஷன் போது ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு டிக்ளேர் பண்ணார். அந்த அளவுக்கு போயிட்டார். நிறைய விஷயங்களும் ரொம்பவுமே இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தோல்ல இருக்க துண்டர்ரா. டேய், என்னடா பண்றீங்க? பேசுறா கண்ணால பேசுறா, அவ